ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பட்டாம்பூச்சி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். பட்டாம்பூச்சி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 தென்னை ஓலை எடுத்துக்கோங்க. 2 தென்னை ஓலை இருந்தால் மட்டும் போதும். அது அடியில் வந்து பாதி கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. அந்த அடி கட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு ஓலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் விட்டுட்டு கிழிக்கணும். நான் கிழிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இந்த அவ்வளோ விட்டுட்டு முழுசாக கிழிக்கலாம். அது வந்து பட்டாம்பூச்சி பெருசாக தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்னதாக பண்ணலான்ட்டு குட்டியாக தான் கிழிச்சிருக்கேன். இதே அளவு வச்சு அடுத்த ஓலையிலையும் கிழிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கிழிக்கிறோம். கிழிச்சிட்டு அதே சைஸ்க்கு வச்சுட்டு கட் பண்ணிடுங்க கீழே இருக்கிறத. இப்போ நமக்கு 4 ஓலை ரெடி ஆயிடுச்சு. இந்த 4 ஓலையும் 2ஆக மடிச்சிக்கலாம். எல்லா ஓலையும் இந்த மாதிரி ஈவனாக வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு ஒன்று எடுத்து இப்படி உள்ளே விட்டுக்கலாம். ஒரு ஓலையில் இன்னொரு ஓலை உள்ளே விட்டுட்டு பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து கீழ்ப்பக்கம் இருந்து 3ஆவது ஓலை நான் விடுறேன் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து 4ஆவது ஓலை எடுத்து இப்படி விரிச்சிட்டு உள்ளே லாக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்க லூப்பில் உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ மேலே இன்னொரு இது போட போகிறோம். ஆப்போசிட் மடிச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டில் லூஃபில் கொண்டு வந்து விட்டோம்னா இந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாவே புரியும் நான் சொல்கிறதோட. இப்போ ஆப்போசிட்டில் திருப்பிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிங்க பாருங்கள். இப்படி உள்பக்கம் மடித்து மேலே திருப்பி அதை அப்படியே பேக் சைடில் திரும்ப மடக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சொருவி விட்டுறலாம். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே உள்ளே சொருவி விட்டுருங்க. ஸோ இது பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறது. பாருங்கள், ஒரு பக்கம் செஞ்சிட்டோம். அடுத்து அது மாதிரி இன்னொரு பக்கம் செய்யணும், அதே ஆப்போசிட் அடுத்த சைடு. இப்போ ஃபஸ்ட்டு உள்பக்கம் மடிச்சுட்டு அப்புறம் மேலே மடிக்கிறோம், திரும்ப அப்படியே பேக் சைடில் கொண்டு போகிறோம். அவ்வளோதான், ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். திரும்ப கூட பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடியை மடிக்கிறோம், அப்புறம் மேலே மடித்து அப்படியே பேக் சைடில் கொண்டு போய் கொஞ்சம் ஓலை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சொருவி விட்டுருவோம். சொருவிட்டோங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ மடித்து சொருவினத்துக்குமே கீழே ஒரு ஓலை இருக்குங்களா, அதை வந்து நான் இது பண்ணுற மாதிரியே மடிங்க. இப்படி மடிச்சுட்டு அந்த கிராஸ் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கணும், நேராக சமமாக மடிச்சுக்கோங்க. தப்பாக வருது, சாரி. இருங்க, இது வந்து மேல் சைடு மடிக்கணும். நாம் திருப்பி மடிச்சிட்டேன். இப்படி மேல் பக்கம் மடிச்சுட்டு அடுத்து பேக் சைடு கொண்டு போய் திரும்ப மேலே கொண்டு வந்துடணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. திரும்ப பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு மேலே மடிக்கிறோம், திரும்ப பேக் சைடு மடிக்கிறோம். பாருங்கள், பேக் சைடு மடிச்சுட்டு அதை அப்படியே மேல் பக்கம் கொண்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அந்த இடத்துல சொருவி விட்டுருவோம். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட நாட்டிலே சொருவி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் சொருவிட்டோம். அடுத்து ஆப்போசிட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேல் பக்கம், அடுத்து பேக் சைடு, அதுக்கப்புறம் திரும்ப மேலே கொண்டு வந்து சொருவி விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த கூரா இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் இழுக்கணும். கூரா வருது இல்லைங்களா, சின்னதாக ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோங்களா, அதுக்கு மேல் பக்கம் இருக்கிறதுல இந்த மாதிரி மடிச்சிருங்க.
சேம் ஒர்க் தான். அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இதுவும் செய்கிறோம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியோட வால் பகுதி மாதிரி பேக் சைடு. இது பேக் சைடு. முன்னாடி வந்து அடுத்த பக்கம், அந்த பக்கம் இருக்குங்களா, அதுதான் முன்னாடி பக்கம். இப்போ சொருவி முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டோங்களா. அடுத்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் ஓலையை இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஓலையில் கொஞ்சம் நடு சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம பிரித்து விட்டுக்கணும். பிரிச்சுட்டோங்களா. அடுத்த பக்கம் அடுத்த ஓலையிலையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கும் இந்த ஓலையும் கட் பண்ணி நம்ம அது வந்து மூக்கு வருது இல்லைங்களா, அந்த வால் மாதிரி ஒரு மூக்கு, அதுதான் அது. இப்போ பாருங்கள், இந்த ஓலையை வந்து இப்படியே மேல் பக்கம் மடிச்சுட்டு அடுத்த சைடில் இருக்க ஓலைக்கு அடியில் விட்டுக்கணும். புரியுதுங்களா. அடுத்த இருக்கிறத அடியில் விட்டுட்டு பேக் சைடு திரும்ப முக்கோணமாக மடிக்கலாம். மடிச்சுட்டு அதை அப்படியே சொருவி விட்டுருங்க. அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு சொருவி விட்டுருங்க. அடுத்த பக்கம் ஓலை இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே பேக் சைடு மடிக்கணும். மடித்து கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த பக்கம் மேலே வந்து சொருவி விட்டுறணும். இப்போ பாருங்கள், சொருவி முடிச்சாச்சு. இப்போ பட்டர்ஃப்ளை ரெடி. இப்போ வந்து பட்டாம்பூச்சியோட அந்த மூக்கு செய்ய போகிறோம். இந்த 2 கிழிச்சு விட்டாங்களா, அது பாருங்கள் தனியாக இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு முடிச்சு போட்டு விட்டுறலாம். அந்த பக்கம் ஒரு முடிச்சு, இந்த பக்கம் ஒரு முடிச்சு. அப்போ தான் ஒரே டைரெக்ஷனில் போகாமல் இப்படி சைடாக இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு முடிச்சு போடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சு போட்டு இப்படி விரல் நகத்தை வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. நகம் இல்லைன்னா கத்திரிக்கோலை கூட இந்த மாதிரி வச்சு இழுத்து விட்டோம்னா அப்படி வளைச்சிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி செய்கிறது. ரொம்ப வளர்த்தியாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ பாருங்க, பட்டாம்பூச்சி ரெடி. சூப்பரான பட்டாம்பூச்சி ரெடி. அழகாக இருக்குது. நான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தேன். அது வந்து ஓலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது பாருங்கள் காமிக்கிறேன். பெரிய பட்டாம்பூச்சியாக இருக்கும். இது வந்து குட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் பெரிய பட்டாம்பூச்சியாக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் தொடப்பு குச்சியில் கூட குத்திட்டு தலைவில் குத்திட்டு இப்படி ஆட்டினீங்கன்னா பட்டாம்பூச்சி பறந்து போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.